ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று ஏசப்பா உங்களை பார்த்து இன்று வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தை உங்களோடு கூட சொல்கிறார். ஆமேன். நீங்கள் இன்னைக்கு கட்டப்பட போறீங்க. உங்களை ஏசப்பா கட்டுவிக்க போகிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை இடிக்கப்பட்டு ஒரு மண்மேடாக இருக்கிறதா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஏசப்பா நம்ம வாழ்க்கையை கட்டினா மட்டும்தான் நம் வாழ்க்கை கட்டப்படும். ஆமேன். நாமோ மற்றவர்களோ மனிதர்களோ நம் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியவே முடியாது. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு மணல் மேடாய் இன்றைக்கு இருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது வசனத்தில், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கட்டுவிப்பாராம். ஏற்கனவே உன் வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உன்னுடைய சில தவறுகளாலோ பிசாசின் தந்திரத்தாலோ மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளாலோ செய்யக்கூடாத ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாத ஒரு முடிவை எடுத்ததுனாலோ இன்றைக்கு ஒருவேளை இடிக்கப்பட்டு மண்மேடா இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றார், நாளை உன்னை மறுபடியும் கட்ட போறேன் என்று சொல்லி. ஆமேன். எப்படி ஏசப்பா கட்டுவாங்களாம்? யாரை கட்டுவாங்களாம் பாருங்க. யாருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமா? இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்காக நீங்க எவ்வளவோ முயற்சிகளை செய்திருக்கலாம். ஒரு முயற்சி வாய்க்காம இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க இருக்கலாம். ஏசப்பா உங்களை தான் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன். ஏசப்பா கட்டணும்னா, நம் வாழ்க்கையை ஏசப்பா கட்டி எழுப்பணும்னா நாம அதுக்கு என்ன செய்யணும்? யாருடைய வாழ்க்கை அவர் கட்டி எழுப்புவார்? 3வது அதிகாரத்தில் பாருங்க, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஏசப்பா உங்களை கட்ட போகிறார், உங்கள் வாழ்க்கையை கட்ட போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். ஏன்னா உங்களை ஏற்கனவே முன்கூட்டியே நீங்க சிநேகிதற்கு முன்னே அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தார். அதனால காரணத்தினால் இழுத்துக் கொள்கிறார். அநாதி சிநேகத்தினால உங்களை சிநேகித்ததுனால இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்க ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுங்க, ஏசப்பா என்ன நீர் அநாதியாய் சிநேகித்ததுனால நீர் என்னை மறுபடியும் கட்டப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. அடுத்து பாருங்க 2வது வசனத்துல, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆமீன். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கட்டி எழுப்பி உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறாராம். ஆமீன். யாருக்கா? கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்ற உங்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்ற உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஏசப்பா கட்டி மறுபடியும் எழுப்ப போகிறார். ஆமீன். அப்போ நாம் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் நாம ஏசப்பாவுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற வேண்டும். இரக்கத்தை பெற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அப்போ இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்ப்போம் என்றால், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கியிருக்குமாம் போல எனக்கு இரக்கம் கிடைக்கும் மட்டும் என் கைகள் உண்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில், இஸ்பா நீர் எனக்கு இரக்கம் தாங்க, உம்முடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்கும், மனுஷனுடைய கண்களில் இல்லை. அவங்க கண்களில் இரக்கம் கிடைச்சா என் வாழ்க்கை செட்டில் ஆயிருமா? இவங்க கிட்ட போனா அப்படி இப்படி நீங்க இன்னைக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்தில் முழங்கால் படிட்டு, ஏசப்பா இன்றைக்கு நீர் எனக்கு இரக்கத்தை தாங்க, என் வாழ்க்கை இடிந்து மண்மேடா இருக்கிறது, நான் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்று என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா, என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் கட்டப்பட அந்த இரக்கத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று பார்க்கிறோம். மனுஷர்கள் வீட்டை கட்ட முடியாது. வீடுனா நம்முடைய காரியமும் தான். நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்ட கர்த்தர் ஒருவராலே தான் முடியும். நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராம். ஆமேன். வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றதா? உங்களை கட்டி எழுப்பி அவர் இரக்கம் வைத்து உங்களுக்கு இன்னைக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். நீங்க கட்டப்படாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டி எழுப்பி உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டாயம் நிச்சயம் தருவார். ஆகவே விசுவாசிங்க. விசுவாச வார்த்தை நீங்க அறிக்கைட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவரால் கூடும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
ஒருவேளை இந்த சூழ்நிலையில் அப்பா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டப்படாமல் மணலில் கட்டின வீடா இன்றைக்கு இடிந்து போயிருக்கும் என்றால், ஒரு இடிக்கப்பட்ட ஒரு மண்மேடா இருக்கும் என்றால், இயேசப்பா நீர் இந்த வார்த்தையின்படி தேற்றுங்க. நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டி எழுப்புங்கப்பா. குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. தொழிலின் காரியத்திலே அப்பா தோல்வியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொழிலை நீர் கட்டி எழுப்புங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நோயினால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பலத்தை ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்ப நல்ல சுகத்தை நீர் இந்த நாளில் கட்டி எழுப்புங்க தகப்பனே. அப்பா திருமண வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி ஓடுகிற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நீர் கட்டி எழுப்புங்க தகப்பனே. ஏற்ற துணை கிடைக்காதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் ஏற்ற துணையை கொடுத்து அப்பா இல்லற வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புங்க தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா பிசாசின் கிரிகளில் இந்த நாளில் முற்றிலும் கட்டப்படட்டும். உம்முடைய காரியங்களில் அப்ப உம்முடைய கண்களில் இரக்கம் பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டப்பட இளைப்பாறுதலை பெற நீர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடையும் தேற்றும் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.